وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்து விட்டது, பொய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள். இப்படி எழுதியிருக்கிறார், யோவான் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு பெயர் போட்டு அவங்க எழுதினங்காட்டி அவங்க பெயரை போட்டு அவங்க சபை பிதாக்கள் லெட்டர் எழுதியிருக்காங்க. புரியுதா? டாக்குமெண்ட் இருக்கு. இதுக்கு ஆளு வேணும் அவசியம் இல்லை, பேர் வேணும் அவசியம் இல்லை. சில சமயங்களில் வெளிப்படுத்துவார்கள் இது யார் எழுதினார் என்ற செய்தி இருக்கும். சில இடங்களிலே பரிசுத்தவான்கள் தங்கள் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை, ஆகவே அந்த பெயர்கள் இருப்பதும் இல்லை. பைபிளின் அறியப்படாத ஆசிரியர்களின் மர்மம். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்படுகின்றனர். பைபிளில் உள்ள பல நூல்கள் இன்னும் அறியப்படாத நபர்களால் எழுதப்பட்டவை. இந்த உண்மை கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்தாந்து பைபிள்களிலும் பகிரப்படுகிறது. எடுத்துக்காட்டுகளில் பென்டாட்யூக், சங்கீதம் மற்றும் எபிஸ்டில் டு ஹீப்ரூஸ் ஆகியவை அடங்கும். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவிடிகஸ், எண்கள், உபாகமம், பெண்டேட்யூச் பாரம்பரியமாக மோசசுக்கு காரணம். நவீன புலமை பரிசில்கள் பெரும்பாலும் அறியப்படாத ஆசிரியர்களால் பல ஆதாரங்களில் இருந்து தொகுக்கப்பட்டதாக கூறுகிறது. சங்கீதம், பல சங்கீதங்கள் தாவீதுக்கு சார்ந்ததாக கருதப்படுகின்றன, ஆனால் சிலவற்றின் ஆசிரியர்கள் அறியப்படாதவர்களாக உள்ளனர். விஸ்டம் இலக்கியம், உதாரணமாக சாலமனின் ஞானம், பிரசங்கி. இந்த புத்தகங்களில் சில சாலமன் போன்ற புனைப்பெயரில் கூறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவை அறியப்படாத ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எபிரேயர், புதிய ஏற்பாடு. இதன் ஆசிரியர் நிச்சயமற்றவர். இது பாரம்பரியமாக பவுலுக்கு சார்ந்ததாக கருதப்பட்டது, ஆனால் தற்போது பெரும்பாலான அறிஞர்களால் அநாமதேயமாக கணிக்கப்படுகிறது.